நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சிக்கன் பீட்டா முற்றுகை போராட்டத்தின் போது தாவேக்க தொண்டர் ஒருவர் தலைமை காவலரை வெறிகுண்டு கையில் கடித்த காட்சிகள்தான் இவை. அனுப்பிடுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெண்கள் மற்றும் ஆண்கள் உயர்நிலை பள்ளிக்கு அருகே தக்காளி மண்டிக்கு எதிரில் அரசு மதுபான கடையும் அதன் அருகாமையில் தனியாருக்கு சொந்தமான சொகுசு மதுபான குழுவும் செயல்பட்டு வருகிறது. இது மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ளதாகவும் அதனை மாற்றுமாறும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் மதுபான கூடத்தை முற்றுகையிட கையில் பதாகைகளோடு கோஷமிட்டபடியே மதுபான கூடத்தை நோக்கி சென்றனர். இதனை அறிந்த போலீசார் மதுபான கூடத்தின் வெளிப்புற கதவுகளை கயிறு கொண்டு மூட முயன்றனர். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி போயினர். ஆக்ரோஷத்தோடு வந்த தாவைக்கவினர் இரும்பு கேட்டை கைகளால் தள்ளி உள்ளே செல்ல முயன்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் மட்டும் கேட்டின் இடைவெளி வழியாக உள்ளே புகுந்து மதுபான கடையை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் ஏற்கனவே மதுபான கடையின் ஷட்டர் பூட்டுக்கொண்டு பூட்டப்பட்டிருந்ததால் அவர் ஏமாற்றத்தோடு திரும்பி வெளியே வந்தார். பின்னர் போலீசார் போராட்டக்காரர்களை வாசலின் முன்பு தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் தாவேக்கவினருக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது ஜெமினி என்ற தாவேக்க தொண்டர் பாலக்கோடு காவல் நிலைய தலைமை காவலர் அருளின் கையை வெறி கொண்டு ஒரு ஜாம்பியை போல கடித்துள்ளார். இன்னொரு தாவேக்க தொண்டர் கதவின் மேல் தாவி உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அங்கிருந்த போலீசார் அல்லைக்காக அவரை தூக்கியதால் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மதுபான கடையின் வாசல் முன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதன் அடிப்படையில் இங்கு தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட்டது? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தருமபுரி மாவட்ட செயலாளர் தாபா சிவா தெரிவித்தார். இந்த மணமகிழ் மன்றம் என்பது மக்களுக்கு விரோதமானது, சட்டத்துக்கு விரோதமானது. இந்த மணமகிழ் மன்றத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கு தனியாக ஒரு 100 நபர்கள் என்று மன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மணமகிழ் மன்றம். ஆனால் அருகில் டாஸ்மாக் கடை வைத்துக் கொண்டு இது போன்ற மணமகிழ் மன்றம் என்ற மிகப்பெரிய பாரை தொடர்ந்து இதன் மிகப்பெரிய கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும். இது யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? காவல்துறைக்கும் எங்களுக்கும் தெரியாது, சம்பந்தமில்லை என்று கூறுகிறார்கள். அப்போ இது எந்த அடிப்படையில் துறக்கப்பட்டது? இதற்கு யார் உரிமையாளர்கள்? எந்த அடிப்படையில் இந்த மணமகிழ் மன்றத்தை தெரிந்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்பதனை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தாவேக்க தொண்டர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் குரு பிரசாத். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.